ஆமா ஏமா இந்த ஊர் அதாவது ஆமா உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு அப்படியா? என் பேர் நான் சொல்லி புட்டா அப்புறம் அந்த மாதிரி வேலை. சரி பாட்டு பாடுவியா? பாடுவேன். இன்னும் ஒரு பாட்டு பாட்டு எடுத்து கொடுப்பா. ஐயோ நல்லா நான் பாடுவேன். உனக்கு எந்த பழைய பாட்டுல வேணுமா இல்ல புது பாட்டுமா? என்ன இல்ல நடுக்கட்டமா? பழைய பாட்டுல வேணும் புது பாட்டுல வேணாங்க. எந்த பாட்டுல? டேய் பாட்டுல விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க எனக்கு பழசுனா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. என்ன டேய் கமலி ஓடியா இங்க வாமா. அந்த நிலாவதா ஏய் ஆமாடா பாடாதே. பாட்டுல நான் தான் சொல்றேன். ஓ இந்த பாட்டுல கிட்ட விடுவேன். நான் தான் இந்த பாட்டு நீயே எழுதுவே. நானே ஆமா பாட்டுல டாக்டர் இந்த டோஸ் ஏய் நல்லா பாடுவியா? அருமையா பாடுவேன் பா. சரி ஏம்மா பாய் பாட்டு வேணா? ஆமாங்க அருமையா பாடுவேன். அம்மா நான் பாட்டு பாடுவேன். சரி மத்தாலகாரன் பொட்டிகாரன் கொள்ளகாரன் நேரத்தை ஊதுவானே அடிப்பானே. நீ வந்து செக் பண்ணியப்பா. நான் கரெக்ட்டா சொல்லிட்டு வந்துறேன். சரி இப்படியே வந்துறேன். சரி மத்தாலா மத்தாலா கூட்டம் புதுசா? ஆமா கூட்டம் புதுசா? டப்பு டப்பு சவுண்ட் வருது. சரி ஆமா பொட்டி ஓய் பொட்டி ஓய் கட்டதடி கட்ட மூன்றரை தூக்கி யாரோ லோய் பாத்துக்கலாம். எப்படி கட்ட முடியாது? அப்பா புல்லே பல்லே குட்டி உட்கார் சாமி. குட்டி உட்கார். ஏழு ஓட்டி ஏடா ஒரு ஓட்டே ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியல. எப்படி ஒரு நைட்டுக்கு 7 ஓட்டி சமாளிக்கிற? 7 ஓட்டி அப்படியா? சரி அது இருக்கட்டும். அவன் கண்டே முண்டி மாட்டிக்கிறான். ஏய் என்ன பண்ணோ? ஏய் இங்க பாப்பா கொள்ளகறறே. வாய் திறந்த உடனே வாயில வச்சிரணும். ஓகே கொள்ளல. நான் பாட்டு வாய் திறந்த உடனே வாயில வச்சிரணும். கரெக்ட்டா வாயில வைக்கணும். எம்மா ஓய் பாட தானே வேணும். ஆமா அடடா என்னாச்சு? எப்படி பாட்டு புடி பாக்குற? சரி பல்ல கரெக்ட்டா வாயில வைக்கிறேன். பாரு பல்லமா இப்படி கை வை. பல்லமா அப்பா முனியப்பா என்ன இப்படி சொல்லுங்க? நான் நல்லா பாடி நல்லா இந்த பொண்ணை கேட் பண்ணி விட்டுனா நீங்க பொட்டிக்காரன கால காவு கொடுங்க முடியப்பா. பொட்டிக்காரன காவு கொடுங்க. அது செய்ய காவு கொடுத்து கொடுத்து தண்ணி பொட்டியா அத பண்ணு. பல்லமா கொல்ல கரெக்ட்டா வாயில வைக்கணும். சரி பல்லமா அந்த நிலாவதாலம் வாயில வைக்கிறீங்க. என்ன சொன்ன? ஏய் நீ வாயை திறந்து பாடுனா கரெக்ட்டா வாயில வைக்கணும்னே. ஆமா வாய் திறந்தா வாயில வைக்கணும். ஏப்பா கால் பக்கம் வைக்க சொல்லல. ஓ கடவுளே என்னடா சொல்லணும்? ஏப்பா கால் பக்கம் இல்ல வேற கரெக்ட்டா வாய் திறந்தோனே வாய் கொல்ல வைக்கிறேன். அப்படிங்கற கொல்லகறே வைக்கிறேன். கரெக்ட்டா வாயில வைக்கிறேன். பல்லமா ஓய் பாடுங்க. பல்லமா பாடுங்க. ஐயோ பல்லமா அந்த நிலாவதா வாயில அவன் தள்ள வார்த்தை கரெக்டே. என்ன வாயில வைக்க சொல்லல வாயை திறந்து பாடணும்னு கொள்ளக்கார வாயில கொள்ள வைக்க சொல்லு. சரி 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 விவரமா சொல்லுங்க. கொள்ள வேண்டாம் பாடுவியா? பாடுனே கொள்ளதுக்கு வேண்டாம். மத்தவங்க மட்டும் அடிச்சா போதும். நான் வாயை திறந்தோடனே பட்டாது பட்டாது கிடு கிடுன்னு உழுகும். கரெக்டா இருக்கும். பாடுங்க பாடுங்க பல்லமா அந்த நிலாவதான என்ன பண்றீங்க? என்னாச்சு? ஆமா உழுந்துச்சா? ஏய் சாமி என்னை அடிக்கல மத்தவங்க ஏய் அந்த பேர் ஏடா பாடுவியா? ரீடிங் போய் வாட்ச் ஊத்திக்கிறீ. பொட்டி வேண்டாம் மசாலா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். சரி சாப்பிட்டு போட்டா போதும். உங்களுக்கு வெச்சிட்டு நான் பாட்டு பாடு. இப்ப கரெக்ட்டா பாடுவாங்க. எப்பா எப்பா சாதாமேன் கரெக்ட்டா போடுறோம். நீங்க மட்டும் போடுங்க இந்த பொண்ணு கட் பண்ணுமா? பண்ணலாமா? அந்த நிலாவதால கொண்டு போய் இங்கேனா கொண்டு வந்து போறீங்க. இதானா போட சொன்னேன். ஏப்பா சாதா போட சொல்லல.
மண்ணில் போட சொல்லல. என்ன இப்படி போட தட்டு சொல்லுங்க. வந்துற சொல்லி தொலைதான் தாயே நீ உங்களை பத்தி பாட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆணையும் புரியல. ஏய், இப்பதான் பாடுவியா? ஓய், இதுக்கு மேல ஒரே பாட்டா தான் இருக்கணும். ஆமா, ஒரே பாட்டா. ஆமா, பாடுங்க. பட்டா பூச்செடி, அப்படி போடு பட்டா பூச்செடி, ஏ பலபலன்னு மினுக்குற பவள கண்ணாடி, பட்டுமா வந்தடி நாம முன்னாடி, அடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா, கனவுல கையா பிடிக்கணும், ஒண்ணு கடையில தாயாரி அதுக்கு வந்திருக்கேன் நானு. ஏம்மா, அப்படிதான் உப்பா உப்பா கூட. உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், சரி. உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம். எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம்? தெரு தெருவா அலையிறடி, செருப்பாக தேடிறடி, இருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்கம்மா. என்ன கோயில்ல வர சொன்னையே, வந்த நினைக்கு சொன்னையே, கட்டு நிற பூசிதான் நினைச்சேன். என்ன பூசாரி ஆகிட்டியே, என்ன புள்ளட்டுல வர சொன்னையே, வந்த நினைக்கையை விட்டு வர சொன்னையே. என்னம்மா அருமையா இருக்குங்க. இதுக்கு மேல ஒரு பாட்டு வேணும் சார். மகராஜில இருப்பாரு. அப்படியா? ஆமா. சரி சரி. இருந்தாலும் சீராக இருக்கும் தெய்வீக ராஜசபை. ராஜசபை. இப்பேர் கொண்ட ராஜசபையில ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எம்மவரும் தாய்மார்களும் அனைவற்று பேர் இந்த கடலாலே போல் காட்சியளிக்கிறது. இருந்தாலும் என்ன காரணம் ஏது விஷயம் என்று எதற்காக தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றி செய்துள்ளார்கள். பாதாள முனியப்பனுக்காக. பாதாள முனியப்பன் ஆமா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்று செய்துள்ளார்கள். அம்மா பாதாள முனியப்பனுக்காக இன்று அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகம். சிவபுராணத்தில் ஒரு பாகமா விளம்பரக்கூடிய சக்தி கங்கா சபதம், பண்டகாசுரன் வதம். அதாவது பண்டகாசுரன் வதம். ஆமா. சக்தி பெரியதா கங்கை பெரியதா? ஆமாமா. அப்படி என்று ஒரு நாடகம். இந்த நாடகத்தை அதாவது பார்க்க வந்தவரும் நம்ம நாடக குழுவின் சார்பாக இன்னும் வேலை விட்டு வெளியே வந்தவுடனே அவரவர் சொத்துல இருந்து பின்வழுகிறார்கள். இன்னும் கூத்து பார்க்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சீர சிறப்புடன் எந்த நோய் நொடி இல்லாத அவர் நீடோடி காலமெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன் ராமோ. இன்னும் அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வம் அண்ணா. ஆமா. அதாவது செல்லிலேயே வீடியோ எடுத்து உலகெங்கும் நாடெங்கும் வேற நாட்டுல கூட பார்க்கலாம் நம்ம கூத்த. அப்படி உலகெங்கும் நம்ம நாடக கலையை வளர வேண்டும் என்று அதாவது அவர் வேலைக்கு டெய்லியும் அவர் தனிப்பட்ட முறையில வேலைக்கு போயிட்டு எங்கனாலும் எவ்வளவு தூரம்னாலும் கூத்துக்கு போய் வண்டியிலே போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு விடுறாரு கஷ்டப்பட்டு. ஆமா. அதாவது செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எப்படி பேரு ஆதரவு தாங்க இந்த கலையை. நன்றி, வணக்கம். கங்கை பெரிதா சக்தி பெரிதா? இந்த நாடகத்திலே தற்பாரசியமாக நான் வந்திருக்கும் போது நான் யாரும் எழுதுகிறேன் என்ன
சைலேஷ் எவனை உயிர் வாங்கினால வச்சிருந்தே உங்க செவிதிலே வரலனா இன்னும் ஒளிலப்பா பரமத ராஜ்யம் பெற்ற பரமத ராஜ்யம் சிவனுக்கு ஏற்ற அடியே ஓய் மற்றவடிகளுக்கு உச்சமில்லாத ரூபி மற்றவடிகளுக்கு உச்சமில்லாத ரூபி 1000 தாலிமர்கள் ஆராய்ச்சி எழுதிருக்கு என் பெயர் சரி பார்வதி சக்தி என்று வைக்கலாம் ஓ கூட பார்த்தா உமா பார்வதி ஆமா அம்மா உங்களே தப்பா தவறு நடந்துதான் நீ மன்னிச்சிடுங்க அம்மா சரி மன்னிச்சிடுங்க அப்படியா ஆமா அம்மா இன்னும் சக்தி பார்வதி ஈஸ்வரி சாமுண்டேஸ்வரி சமயத்திலே சமயபுரத்து மாறி காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி இப்படி எனக்கு பல பெயர் பல அவதாரங்கள் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள் எப்படி அம்மா நீங்கள் பிறந்தீங்க நான் எப்படி ஜெகன்மாகினவள் எப்படி என் பிறந்த வரலாறு எப்படி தெரியுமா எப்படி அம்மா இந்த உலகம் பிறக்க முன்னே இந்த அண்ட சராசரம் அகிலமே பிறக்க முன்னே இந்த உலகமே பிறக்க முன்னே இந்த உமையவள் நான் பிறந்தேன் எப்படி இந்த அகிலமே பிறக்க முன்னே இந்த ஆதி சக்தி நான் பிறந்தேன் அம்மா இந்த உலகமே பிறக்காத முன்னாடி எப்படி பிறந்தீங்க அதாவது மரம் செடி கொடி அனைத்து ஜீவராசிகளும் சரி அதாவது அனைத்துமே என்னோட அம்சத்தான் பிறந்தது அப்படியா உண்மைதான் ஆனா நான் உலகமே பிறக்க முன்னே பிறந்திருந்தாலும் நான் பிறக்கும் பொழுது என் கூட பிறந்தது ஒரு 3 முத்துகள் என்னென்னம்மா ஆமா அந்த 3 முத்தை நான் என்ன செய்தீங்க அதாவது பெருத்தது ஒரு திருப்பாக்கடல் அந்த கடலிலே முதல் முத்தெடுத்து தூக்கி விசிறினேன் அப்பொழுது அம்மா என்று ஒரு குரல் ஓ அம்மா என்று ஆமா சரி அம்மா என்று கூப்பிட்டவர் யார் என்று பார்த்தா யாரு முந்தி பிறந்தார் தொந்தி விநாயகர் ஓ தொந்தி விநாயகர் என் மகன் கூட மகன் உண்மைதான் சரிம்மா மகனாக ஏற்றுக்கொண்டு பிறகாவது 2வது முத்தை எடுத்து சரி மறுபடியும் கடலிலே போட்டினேன் அப்பொழுது தங்கா என்று ஒரு குரல் ஓ தங்கா என்று உண்மைதான் சரி அந்த தங்கா என்ற குரல் யார் தெரியுமா யாரம்மா வைகுண்டத்தை பெருப்படிய ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் எம்பெருமான் ஏகாந்த மூர்த்தி ஓ நாராயணமூர்த்தி எங்க அண்ணன் மாயக்கண்ணன் சரிமா தங்கா என்று வந்தவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் ஆமா பிறகு 3வது முத்தை என்ன செய்தேன் மறுபடியும் அந்த திருப்பாக்கடலிலே விசிறினேன் அப்பொழுது தேவி என்று ஒரு குரல் வந்தது ஓ தேவி என்று உண்மைதான் சரி ஆகா அண்ணா அதாவது 3வது முத்தை தூக்கி விசிறும் பொழுது தேவி என்று ஒரு குரல் வருகிறது சரி இதை யாருனா அப்படி என்று கேட்கும் பொழுது தங்கா இந்த உலகத்திலே ஒரு பெண் ஒன்று பிறந்தால் பெண்ணுக்கு ஆண் துணை ஆண் ஒன்று இருந்தால் பெண் துணை அப்படி என்று தேவி என்று வந்தவரை சரி நீ திருமணம் செஞ்சுக்காமா என்று உரைத்தார் யாரே என் அண்ணன் மாயக்கண்ணன் அண்ணன் அப்பொழுது சரி அண்ணன் பேச்சு மீற முடியாதுல்ல அதனால தேவி என்று வந்தவரை நான் திருமணம் செய்தேன் சரி அப்படி என்னை மாலையிட்ட மன்னவர் நான் தாலி இருத்த மணவாளன் யாரு எந்த நாட்டை ஆண்டு வருகிறார் தெரியுமா
அப்படியே ஆண்டு வரக்கூடிய அடியே உன்னாலப்பட்ட சிவபெருமான் என்று வைக்கலாம். ஓ சிவபெருமான் உண்மைதான். ஒரு மயட்டு வந்தவர். ஆமா சரிம்மா. அதாவது சிவபெருமானையும் அழகிட்டு சரி எனக்கு அழகாக 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். உண்மைதான். யார் யாரு? அழகான ஒரு மகன். யாரும்மா? ஆணை முகத்தான் ஒரு மகன். அப்படியா? உண்மைதான். யாரும்மா? அதாவது ஓய் எல்லா ஊர்லயும் பாரு ஆ அரசு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துட்டு இருப்பான் என் பெரிய பையன். பெரிய பையனா? ஆமா பாத்துருக்கிறீங்க இல்லையா பெரிய பையனா? நேத்து கூட பாருங்க வந்தேன். எங்க பாலபாத்து கொடுத்துட்டு இருந்தான் உங்க பெரிய பையன். ஆளை கொடுத்துட்டு இருந்தான். ஆமா எங்கடா பார்த்தா தேங்காய் கூட கேட்டுட்டு இருந்தான் உங்க பெரிய பையன். ஏகாய் தரண்டிட்டு இருந்தான். அப்படியே மரத்துக்கு மரத்துக்கு தாவற உங்க பெரிய பையன். எங்கடா பார்த்தா அரசு மரத்து மேல. அரசு மரத்துக்கு மேலையா? ஆமா ஆ, அங்க உட்காந்துட்டு என்ன பண்றான்றான்? என்ன பண்றான்? இப்படி பண்றான் உங்க பெரிய பையன். என்ன குரங்கா? நீதான் அரசு மரத்துல இருக்கீங்க. டேய், ஓய் விநாயக பெருமான். ஓ விநாயகன். ஆமா சரி அதாவது என் சின்ன மகன் இளைய மகன் 12 மலையில உட்கார்ந்து இருக்கிறான். என்னம்மா? என் இளைய மகன் சின்ன மகன் ஆ. 12 மலை மேல இருக்கிறான். ஓ பள்ளி பழவல இருக்கிறான். ஓ கலனி மலை மேல. ஆமா யாரு? என் இளைய மகன் முருக பெருமான். ஓ முருகப்பெருமான். ஆமா சரி. அப்படி இருந்தாலும் ஆ. எங்கள் நாட்டில் நாங்கள் சீரோடு சிறப்போடு ஜகத்தோடு வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? கணவராகப்பட்டது எல்லா கட்டமா இருக்கிறான். மன்னவர் அழைத்தாராம். ஆமாம்மா. மன்னவர் பாதத்தை போய் காண வேண்டும் அல்லவா? ஆமா. மன்னவர் பாதத்தை போய் வணங்க வேண்டும் அல்லவா? வணங்க வேண்டும். மறுபடியும்